இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்துங்க வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணுறாங்க. சர்வீஸ் பண்ணி ஒரு 6 மாதம் ஆகி போச்சு. நம்மளும் சொந்த ஓட்டத்துக்கு தான் ஓட்டிகிட்டு நிறுத்தி வச்சுருந்தோமா, சரி இப்போ தான் பண்ணலான்னு எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரெண்டு வண்டியுமே சர்வீஸ் பண்ண முடியும். ஒரு வாங்கிட்டு வந்தாச்சு. போய் இந்த ஆவா டம்மு அதெல்லாம் எடுத்துகிட்டு ஆயில் பிடிப்பாங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டு வெயில் வந்துடும். மரத்தை தாண்டினது வெயில். இந்த ஸ்டிக்கு எங்கே வச்சிங்க தெரியலடா. ஸ்டிக்கே வேண்டாம். ஆயில் கழட்டி பழசு இதில் கழட்டி எடுத்துட்டு இதுலேயே கழட்டி விடணும். அதெல்லாம் பத்தாது. ஒரு 6-7 லிட்டர் எங்கள்கிட்ட ஹைட்ராலிக் ஓரளவுக்கு மேலே தூக்க மாட்டேங்கண்ணா. இது பொட்டி ஆயில் பற்றதுக்கு மேலே செக் பண்ணிக்கலாம். இப்போ எங்கண்ணா வேலைக்கு போகிறது? இப்போ எங்கே வேலைக்கு போகிறீங்க? போடுங்க. முன்னாடி போகிறதா? ஓ, பொருள் போட்டு வைக்கிறதுக்கா? சரி. இல்லை நல்ல கேனு தான். அப்படிங்களா? நல்ல கேனம்மா. நல்ல கேன் தான். ஷார்ட் ஆகிடும் நினைக்கிறேன். போதுங்கள. நான் இங்கே பாருங்க, இதெல்லாம் தின்னு பிடிச்சி என்னண்ணா பண்ணுறது இது? அண்ணா எதில் வேணாலும் பண்ணலாம். நான் இதில் பண்ணலாம். நான் இதில் பிடி ஃபஸ்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். கொண்டா டே. அண்ணா இன்னும் இப்போ பிடிக்க மாட்டாது. போட்டேன் பணம் எடுத்துகிற ஓடு. பணம் பெரிய பணத்தில் பாரு எடுத்துருவா. வைக்க முடியாது இங்கே. பிடிக்காதா? சட்டியில் பிடிச்சி ஊற்று. சட்டி 2 சட்டி ஒன்று வாங்கி பார்ப்போம். அதான் நல்லா 2 ஒரே சைஸ் தான். 2 ஒரே சைஸு. அதை கொடு. டிஐ இன்ஜின் அப்படி தானே ஆகும். நீ எப்படி தான் கழிச்சினாலும் டிஐ இன்ஜின் இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓட்டி போயிரு. ரொம்ப கட்டக்காரங்க நேபிச்சானா நீ பண்ணிருக்கேன். வேஸ்ட்டுங்க. 1 லிட்டர் வேஸ்ட் வாங்கிட்டு வரணும்னா வேஸ்ட் அவன் மறந்துடும். நினைவுபடுத்த வேண்டியதான் நீ. நான் டீசல் வாங்கிட்டு கொஞ்சம் கழுவுறதுக்கு வேஸ்ட் ஆகிட்டுதா? ஏன்னா சீமனை பத்தாது. எங்கிட்ட சீமனே இல்லை. இது நல்லா கழுவிடணும். வண்டியில் இருக்குல்ல டீசலு? வண்டியில் தெரியலையே. நான்லாம் காட்டில் ஓட்டிவிட்டேன். ரொட்டாட்டர் இருக்காதுடா டே. நான் ரொட்டாட்டர் இருக்குதுல்ல, அது 2 சாலு இருக்குடா. டீசல் இருக்குண்டா. பாரு வேஸ்ட் ஏதோ ஒன்று பழைய துணி கூட எடுத்துக்கோ. என்ன ஒரே நிமிஷம் இருந்தா டீசல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். 1000 ரூபாய்க்கு ஊற்றுனாங்க. இல்லை எல்லாமே ஓட்டிவிட்டேன். எனக்கு தெரியாதா ஓட்டணுனுக்கு? நூறு பார்க்குறேன். பாரு ஒரு 2 லிட்டர் இருந்தால் கூட போதும். அப்புறம் வாங்கி வந்துட்டியா? ஓடு. அந்த அண்ணன் வண்டிக்கு எதனாச்சும் வேணுமே சொல்லு. இப்பயே வேஸ்ட்டு வாங்கிட்டு வந்து ஜாமானத்தில் எடுத்துடா டே. ஏதோ மல்லூர் வாங்கிக்கலாம். நீ இல்லை அதெல்லாம் என்னென்னு பாரு. அதுங்காட்டியும் மல்லூர் தான் போகணும். இங்கே வேஸ்ட் இல்லை. நான் எடுத்து சொல்கிறேண்ணா. பேர் வந்துடுறேன். அது என்னது? கூலண்ட்டு வேஸ்ட்டு வந்துடுறான். போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்காட்டியும். எதுக்கு இன்ஜினில் ஊற்றி அதுக்கு தானே புது டீசல் ஊற்றணுமா? எதுக்கு? அந்த வண்டிக்கு இது டீசல்லாம் உள்ளார ஊற்ற தேவையா? ஆயில் இது பண்ணிட்டு மேலே மட்டும் க்ளீன் பண்ணணும்.
க்ளீன் பண்ணுறதுக்கு பத்தாதா? நான் சொல்கிறது எப்படின்னா, நம்ம இன்ஜினுக்குள்ளார டீசல் ஊற்றி நான் அடியில் நிதி இருக்குதுல்ல 9 லிட்டர் ஊற்றுறோம்ல, அதில் ஃபுல்லாகவே டீசல் ஊற்றி க்ளீன் பண்ணால் நல்லா க்ளீனாக வந்துடும். அடியில் பிடிங்கி விட்டுற வேண்டியதான். ஆ புரியுதா இல்லையாண்ணா? புரியுது. நம்ம வண்டிக்கெலாம் கரெக்டாக இருக்குண்ணா. என்ன வண்டிக்கு? அந்த வண்டிக்கு எங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன். அந்த வண்டி எடுக்கும்போது எடுத்துக்கோ. என்ன ஃபில்ட்ரு? ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு அது? அண்ணா இந்த வண்டி பட்ஜெட் லோ பட்ஜெட் தானா? இது நம்ம 575க்கு அதுக்கு அதிகமாக இருக்குங்க. ஆமாண்ணாங்கிறேன். வேறு என்ன வேணும்? எல்லாம் இருக்குதா? அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். போடா. காயில் நம்ம ஆயில் கட்டக்கரைன்னு போயிடுச்சு. என்ன ஏண்டா என்னாச்சு? என்னடாச்சு? இந்த அண்ணன் வேஸ்ட்டு எத்தனை தடவை ஃபோன் பண்ணோம், வேஸ்ட்டுன்னு ஒரு ஞாபகப்படுத்தாதா? என்னது? இந்த வண்டிக்கு ஃபில்ட்ரு கரெக்டாக இருக்குமான்னு பாரு. தானே? ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு. மஞ்சள் ஃபில்ட்ரு கீழே இருக்குதா தானே? எறா பார்த்து தானே சொல்ல முடியும். பிரித்து பார்த்துட்டு போட்டாங்களா? சரி, இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் தான் பஞ்சு பண்ணிட்டு ஏதோ ஒரு பக்கம் பண்ண. இல்லை அந்த பக்கம் தான் பண்ணி, இல்லை இந்த பக்கம் தான் இது பண்ணியிருக்கோம். சரியாக போச்சு. இதுலேயே போட்டுது எல்லோன்னு. அம்மா அந்த வண்டி சபாசியில் அந்த இது கழட்டி கொடுத்துட்டா. அது எங்கே போய் இது பண்ணோம்? லேத்தில் தான் கட்டிங் மிஷின் இருக்குல்ல, கட் பண்ணி. நான் அப்படியே டைட் வச்சு பாருண்ணா. இது அதுதான் கீ இருக்குதுன்னு கழட்டினா தானே தெரியும். இது எங்கே கவர் இல்லையா? கவரில் நான் அப்படியே கொடுத்தாங்க. இது இவ்வளோ தான் வண்டிக்கு மொத்தமாக வா. இதாயிட்டுண்ணே. 15W40. 11 லிட்டரா? அந்த இது ஆமாம் கழட்டி கொடுத்துட்டு அப்படி மல்லூர் பண்ணிட்டு இருந்துட்டீங்களா? இது முன்னாடி ஸ்டேரிங் இது கொஞ்சம் ஆடுதுங்க. அதுக்கு அது முன்னே கட்டி கொடுத்துறேன், லேட்டில் கொண்டு போய் இது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு விட்டார் அந்த அண்ணன். என் தம்பி வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். டேய் மேலே விட்டுடுங்கிறா. அப்படியே போதும், நிறுத்திடு. நான் அப்படியே போந்தேண்ணே. போண்டாடே. நீ நானே போயிட்டு வந்துட்டா. இதுக்கு பேர் என்னண்ணா?
இதுக்கு பேர் என்ன? ஃப்ரண்டில் சப் ஆக்சில் ஆம். இது வளர்ந்து போச்சுங்க இந்த கை. எப்படி தெரிஞ்ச உனக்கு தெரியும்? வாட்டரில் படப்படன்னு ஆடுதுறாது. வேறு தெரியும். சரிங்க, வாட்டரில் தான் தெரியும். அவனுங்க அண்ணா டைட் வச்சு பாருண்ணா. என்ன ஆகுதுண்ணா? டே வேணாம், அது டைட்டாக வச்சாலுமே அப்படி பிரச்சனை தான் பண்ணும். இதை கழட்டி என்ன பண்ணுற நீங்கள்? சொல்லியிருந்தா வேறு ஆம் கூட வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. ஆமெல்லாம் அது இது இந்த இதை வந்து காடி எடுத்து போட்டால் சரி. ஓ, கட்டிங் மிஷினில் அறுத்து விடுவாங்களா? ஓ, வளர்ந்து போச்சு. டைட்டாக மாட்டேங்குது இப்போ. ஆமாம், கட்டிங் பண்ணி விட்டால் போதும். கட் பண்ணி விட்டான். புது கை அங்கே இருக்கும்ல, அதை எடுத்துட்டோம். புதுக்கி எங்கண்ணா இருக்குது? பை இதையா இருக்கு வண்டி. இந்த வீட்டு பக்கத்து காடுக்காரது அந்த பக்கம் யாருது? நேற்று ஒருத்தர் வந்தார்ல எக்ஸல்ல. அந்த வண்டி பையில ஏன்னா நேற்று ஒருத்தர் எக்ஸல் வந்தார்ல அவருது. இந்த ஆளை காணும். அவர் வருவார். வர சொல்கிறதா? அவள் தான் சரிங்க. நான் இந்த கேண்ணா வர எப்படி ஆடுதுன்னு. ஓ, கட் பண்ணி விட்டால் போதும், நம்ம வச்சு ரைட் வச்சுக்கலாம் ஃபுல்லாக. டீசல் எவ்வளோ? 2 லிட்டர் இருந்தால் போதுமா? 2 வண்டிக்குமா? இந்த வண்டியில் இருக்குங்களா? எல்லா வண்டியிலும் இருக்குதுடா. இருக்குதா? என்ன பண்ணுவோம்? வண்டிக்கு செலவு பண்ணுறதுக்கே சரியாக போகுதுண்ணா. இந்த எங்கே செலவு பண்ணியே? எத்தனாயிரம் செலவு பண்ணி கிழிச்சினியே? ஏன்னா பின்ன இது முன்னே எத்தனை செலவு, இப்போ எத்தனை செலவு? அதெல்லாம் இல்லை. அந்த அண்ணன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு கேளு. வண்டி ஓடல போகிறோம். வண்டி ஓடி காய்ச்சி வர்றப்ப என்றப்ப இவங்களுக்கு தெரியாதுண்ணா. தெரியுதா? நான் கீயே இல்லைண்ணா அதில் இருக்குது, இல்லாமல் இருக்காது. பேர் தான் நேரம் இந்த காடி எடுத்து விட்டினா போட்டேன்னா சரி வரும். இங்கே புதுக்கி, இந்த புதுக்கி இல்லை வச்சு போட்டு பார்க்குறியா? அப்படியே கட்டுவே பண்ணிட்டு எதுவும் சேஃப் தானே, நல்லா இருக்கும். அப்புறம் இல்லை டைட்டாக வச்சு விட்டா துளி கூட சேக் ஆகாது. ஏன்னா டைட்டாக இருக்குது. இதுக்கு வச்சு போட்டு பாரு. இது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை மட்டும் காட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்கணும். இது லைட்டாக அறுத்து விட்டுனா வச்சுக்க, நம்ம எவ்வளோ நாள் டைட்டு வச்சுக்கலாம், ஃபுல் டைட்டு. காடி எடுத்து வந்துடலாங்கிறியா? நீ பாரியா? நான் போட்டா போகிறதா போயிட்டு வர இல்லை என்ன இது? ஏன்னா இது ரெண்டே அறுக்கிறது தானே. இந்த நேருக்கு அப்படி கட் பண்ணி விட்டு அது உளுந்து போயிடும். சின்னது அதுதான். சரி, ஓகே, போடா. புல்லட்டில் கவரில் வச்சுட்டு கிளம்புடா. சரிண்டா. உனக்கு கலட்டத்தில் வீடியோ எடுத்தையே. தண்ணி ஊற்றி தான் அலசணும். இல்லை நான் தண்ணி ஊற்றி தான் அலசணுமாண்ணா? டீசல் ஃபில்ட்ரு கழட்டியாச்சுங்க. வெறும் தண்ணியாக மண்ணாக வருது. சவுந்தரண்ணா எடுத்துருவாண்ணா, நீ க்ளீன் பண்ணா என் கையில் ஒட்டிக்கும். என்ன ஒட்டிக்கும்? ஒன்றா ப்ரஷ் இருக்கா? ப்ரஷ் எடுத்துகிட்டு வர முடியுங்க. வை அங்கே
என்னண்ணா இதெல்லாம் மஸ்ட்டு தண்ணி எப்படிண்ணா வந்திருக்கோம்? இந்த மாதிரி கேனே குப்பையாக இருந்ததுன்னு வச்சுக்கோ. இல்லை டீசல் கேன்லேயே எல்லாம் தண்ணி விட்டுருப்பானுங்களா? டே வெறும் மண்ணா டீசலாக வருதுடா, நீ தான் குப்பையாக வருதுடா. ம் எந்த கேனு? அங்கே பர்றாக்குது, அந்த கேன் எடுத்துகிட்டு போடா. ம் ம் வேஸ்ட்டு அந்த ஆயில் கடையில் இருக்கும் பாரு. தரைப்பற்றையில் இருக்குது. அந்த ஆயில் கடை வந்துச்சுல, முன்னாடி பாரு ஒரு ஆயில் கிடக்கும். பள்ளிக்கூடத்துக்கிட்டே வேஸ்ட்டுன்னு கேட்டால் இது நூல் வேஸ்ட்டு. வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுக்கா. நான் சாப்பாடுக்கு போட மத்தியானம் சாப்பாடு வேணுமா? இல்லை மறுபடியும் போக முடியாது. வேணாம்ல. ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறோம். வேறு என்ன கழட்டுறீங்க? ஆயில் 9 லிட்டர் அப்படியே தான் இருந்திருக்க மாட்டேங்குது, குடிக்கல. ஆயிலாம் குடிக்கல. ஆயில் குடித்தா தான் பிரச்சனை நம்ம வண்டி. ஆயில் குடிக்காத வரைக்கும் வண்டி நல்லா இருக்குது தானே? அண்ணா என்ன கழுவணும் வண்டி, வாட்டரை சுட்டு கழுவிட்டிங்கன்னா டீசல் போட்டு எல்லாம் கழுவி விட்டிங்கன்னா இந்த துருப்புலாம் பிடிக்காது. எங்கள் அப்பனும் கழுவி விட்டுட்டு தானே இருக்கிறாங்க. நான் சேர் அடிச்சுட்டு வந்தா கூட இல்லை, ரொம்பவும் தண்ணியிலே அண்ணா இதை பிடிங்கி விட்டு தண்ணி எடுத்து விடு. க்ளீன் பண்ணணும். செம்ம சேர் வரும்ண்ணா. ஃபஸ்ட்லேருந்து இன்னும் கழட்ட வேலை. ப்ரெஷ்ஷு போய் எடுத்துட்டானா? இல்லை அப்புறம் எடுத்துக்கலாமா? கழுவும் போது எல்லாம் குச்சி வச்சுச்சா? எல்லாம் குச்சி வச்சாச்சுண்ணா. ரொட்டேட்டர் ஆயில் மாற்றிருக்கலாங்கிறேன், அதுக்கு தான் அப்புறமேட்டு மாற்றிக்கலாங்கிறேன். இப்படி கிராஸாக போகுது, வாய்க்கால் எப்படி போகுது கிராஸ்? இல்லைண்ணா இதுதானே ஸ்ட்ரைட்டு. காடு ஓட்டக்குள்ளே கிராஸ் அடித்து ஓட்டினேன். ஏன் காடு கோணம் நேர் வருதுல்ல. இப்போ இங்கே பாரு, இந்த இடத்துல சூனி எழுத்து இருக்குது காடு, அந்தாண்டு ஸ்ட்ரெயிட்டாகும். இதுக்கு பேர் வால்டோரா? வால்டோர் பேக்கிங் நல்லா இருக்காது, அது வாங்கிட்டு சொல்லிட்டேன். வால்டோர் பேக்கிங் மாற்றி ஆகணும், ரொம்ப நாள் டெம்பர் ஆயிரும், அதனால் மாற்றி தான் ஆகணும். வால்வெல்லாம் செக் பண்ணுவியா? ஆமாம். என் நேரம் அப்படி சிரிக்காத, நான் கம்முன்னு இருந்தா ஏர் ரூம் கழட்டுறேன். வண்டி எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணோம்? 250 மணி நேரத்துக்கு. 250 மணி நேரம்? எவனா 250 பண்ணுறான்? 250 மணி நேரம் பண்ணுறாங்க. எப்படின்னா முக்கியமாக ஓட்டுறீங்க பண்ண மாட்டாங்க, மும்பரமாக. 250 தான். ஆனால் 1000 மணி நேரம் ஓட்டுறாங்க தானே? 1000 மணி நேரம் ஒன்றும் இன்ஜின் இருக்காங்க, ஆயில் பசை இருக்குல்ல. ஒரு 500 மணி நேரம்னாச்சும் ஓட்டி போடுவாங்கண்ணா. 250 பண்ணால் கஷ்டம் இருக்கும். நம்மளுக்கு 250 தானே ஓடி இருக்கோம், அதிகமாக ஓடிக்க மாட்டேங்குது. ஒரு 500 மணி நேரம் ஓடி இருக்கோம். 400 மேலே ஓடிடும். கிரவுண்ட் ஆயில் எனக்கு கிரவுண்ட் ஆயில் மாற்றலன்னு தானே எனக்கு கிரவுண்ட் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை இந்த வண்டியில்.
ரவுண்டில் கர கர கரங்குதுல ஆமாம். அது நார்மல் சவுண்ட் தானே அது? அதுக்கு முன்னாடியே நான் சவுண்ட் பார்த்தேன். கியர் பாக்ஸ் பிரிச்சு எனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் தான் வந்து மிஸ் போட்டோம்ல ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுக்கு முன்னாடி வரல, வருதுன்னு அங்கேயே கேட்டுக்கிட்டு இருந்தது தெரியுமா? நீயா ஆ அது எதனால்? இப்போ இது புஷ்ஷு போடுறோம்ல, முன்னே நீடில் பேரிங் வரும், இப்போ புஷ்ஷு போட்டுருக்கோம். சோலிஸுக்கு போகிறது இல்லையா இப்போ? சோலிஸுக்கு கம்பெனிக்கு போகிறதில்ல? இப்போ எங்கே போயிட்டுக்கிறா? என்ன வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கா? ஆமாண்ணா, இதெல்லாம் போட்டு விட போகிறேன். நான் போட்டு ஒன்றாவதுண்ணா, மக்கள் தெரிஞ்சுக்குவாங்கண்ணா. எத்தனை பசங்க பார்க்குறாங்க? தியேட்டர் லவர்ஸ் மட்டும் தானே பார்ப்பாங்க. நம்மளை மாரி வண்டி ஓட்டுறாங்களே, நாம் பார்க்குறோம்ல வீடியோ, வண்டி எப்படி ஓட்டுறானுங்க, என்ன பண்ணுறானுங்க, என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு. அதுமாரி இப்போ நம்மளை மாரி பசங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. நான் நிழலுக்கு போயிடலான்னு நினச்சேன். இங்கே அந்தாண்ட கோயிலுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்திடலாம். வெயில் என்ன சத்தையும் கொடுத்துட்டு போகுது, அதுங்காட்டி இந்த வண்டி சர்வீஸ் பண்ணிடலாம் தானே. அது வேணும் அங்கே எடுத்துகிட்டு போயிடலாமா? வெயிலெலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணா. இந்த ரப்பர் 2 வாங்கிட்டு வர சொல்லிட்டீங்களா? நான் லீக்கேஜ் மாரி வந்துட போகுதுண்ணா. பேஸ்ட்லாம் தேவையில்லை இதுக்கு பேஸ்ட்லாம். ஸ்டார்ட் பண்ணி விட்டு பார்ப்பியா? எப்படி நிதி செக் பண்ண ரிங்ஸ் நல்லா இருக்குதானே? அதான் வால்வு செக் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போ தான் ப்ரெஸ் வேணுமா இல்லை தேவையில்லையா? வேணும். வேஸ்ட் இன்னொன்று வேஸ்ட் கொண்டு வந்து போட்டுனுங்க. அடியேங்க அப்பா, ஃபோன் கடைக்காரர் எங்கே காணோம்? யார் பார்க்குறாரு? அவர் வண்டியா கூப்பிட்றது இல்லையா? இங்கே முன்னே செஞ்சது தான், அப்புறம் வண்டி ஓட்டமே இல்லையாட்டுக்குது. நான் அந்த வண்டி என்னென்னா ஓடுது. இன்னொரு வண்டி வாங்கிட்டாரு பார்க்கலையா? இன்னொரு வண்டி. என்ன வண்டி? அந்த கேப்டனில் ஒரு வண்டி இருக்கும்ல, சின்ன வண்டி, ஃபோர் வீல் டிரைவு. ஆமாம், அது அது பாரு இது ஓட்டுறதுக்கா இல்லை? பாரு கீர் ஓட்டிகிட்டு இந்த தென்னை சந்தில் ஓட்டுறதுக்கு அவங்க வாங்கிட்டாங்க. நம்மளுக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ ரொம்ப சண்டை பண்ணுறாங்க. ஏன் அப்படி தானே? பக்கத்துக்காரன்னு சித்தப்ப மக்கா பெரும் மகனால சண்டை இருக்கும், சச்சரி தான் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பாக்கிய சண்டை, வார்ப்பு சண்டை. அவங்க தென்னை வச்சுன்னா நீங்கள் வச்சுட்டு இல்லைண்ணா அது வச்சு தான் ஆகணும். அது எங்கள் சித்தப்பா காடு ஓட மாட்டாங்க. அவர் தான் செந்தில் ஓட்ட மாட்டார். யார்? ரேஷன் கடைக்கு வராருல அவர் ஓட்ட முடியாதுல்ல, அவருக்கு அடுத்தது பிரித்து விட்டோம். உங்களுதுலாம் அந்தாண்டியா? அந்த ரோட்டுக்கிட்டே அந்த இந்த ஐம்பத்து வெளியே அந்தாண்ட வாள், இந்தாண்டு இருக்கிறதுலாம். அந்த காட்டில் தாத்தா நான் பார்த்துக்கிறீங்களா? அப்புறம் அவர் செல்லவு கணபதிக்கிறாப்புல செல்ல, அவர் அந்த காட்டில் இருக்கிறாரு. யார்டையும் க்ளீன் பண்ணுதுங்க. இதில் என்ன ஆயில் வந்துருந்தோம், நம்ம ஊற்றி தான் இது பண்ணுமால புரியல. மாட்டக்குள்ள ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றி தானே க்ளீன் பண்ணிட்டு ஒரு இந்த ஆயில் லெவல் இருக்கும், இந்த லெவலுக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும், பெஸ்ட்டு.
இப்போ பட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இங்கே? எந்த இடத்துல? பணம் வரத்துப்பட்டியில? அதெல்லாம் இதில் போட நம்ம ஆளுங்களாம் வரட்டுண்ணா. நீங்கள் வந்தால் இது பண்ணுவீங்களே. நம்ம சேலம் மாவட்டத்தில் உள்ளா இருந்தால் நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம்ல. நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதை பார்த்தாவே நம்ம ஆளுங்கெல்லாம் கூப்பிடுவாங்கள்ல. ஆ எந்த இடத்துல பட்டுற? நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணதில் நாங்கள் பார்க்கல. ம் பெரிய ரோட்டு டஸ்ட்டு போன டைம் இதெல்லாம் புதுசு மாற்றிருந்தானே? போன டைம் அது புதுசு மாற்றணும் தானே? இந்த ஆயில் எதில் ஊற்றலாமா? அது இந்த கேனில் தான் ஊற்ற நல்லா இருக்குது. அந்த ஆயில் மாற்றி விட்றியல? புதுசு தான் ஊற்று. இதெல்லாம் தண்ணி. இந்த கோயிலுக்கிட்டியா? ஆயில் நல்லா தான் இருக்க மாட்டேங்குது. மேலே இதாக இருக்கும் தண்ணி. சரி விட்டுருங்க போதும். புள்ளி ரொட்டாட்டர் ஓட்டுறல மண் இந்த பவுட்ரு மாதிரி சரிதா? நான் வண்டி ஆனால் பரவாயில்லண்ணா நான் சொல்லுவேன். எனக்கு அவரை இந்த வண்டி எடுத்தது வந்து பரவாயில்ல, ராசியான வண்டி. வேறு வண்டியில் செட் ஆகலை. சர்பஞ்ச் எடுத்து செட் ஆகலை. ஃபஸ்ட்டு 2005 நீ ஃபஸ்ட்டு வேலைக்கு வரக்குள்ள அது செட் ஆகலை. அடுத்து சர்பஞ்ச் எடுத்து எல்லாம் கீர் பாக்ஸ் நீயே தானே வேலை செஞ்ச? பொழுதுனையும் கீர் பாக்ஸ் போயிட்டே கிடக்குமே. அடிக்கடி ப்ரஷ் எடுத்துகிட்டு வரட்டானா? அவ்வளோதாங்க. ஃபில்ட்ரு மாட்டுதுங்க, ஏர் ஃபில்ட்ரு. வெயில் வேறு அதுங்காட்டி வந்துருச்சுங்க. எல்லாம் க்ளீன் பண்ணி மாட்டங்காட்டியும் சரியான வெயில். அதேமாரி சர்வீஸ் பண்ணோன்னா நல்லா கான்டாக்ட் பண்ணுங்கள். லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்பாரு. நம்மளே பொருள் வாங்கி கொடுத்துடலாம். லேபர் மட்டும் தானே? நான் உன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துடலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டா? ம் 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 ஒரு 5 பேர்த்துக்குனா யூஸ் ஆகும்ல. ஒரு 1000 பேர் பார்த்தா கூட என்னாச்சு? 1000 பேர்த்தில் ஒரு 5 பேர் கூப்பிட்டா கூட என்னாச்சு? அந்த பழைய மோட்டர் போட்டு அடிக்கி போட்டு இது வாங்கி போட்டுருத்தோம். எவ்வளோ? 2500 அவர்கிட்டயா? அவர்கிட்ட இல்லை. அவர் என்னைக்கு ரெடி பண்ணுவான்னு பார்த்து ஜாலம் வேணும். பாய்கிட்ட காயலாங்கடையிலையா? காயலாங்கடையில் அந்த பாய் கடைன்னு ஒரு கடை செல்ஃப் மோட்டர் ரெடி பண்ணுறானுங்களே. ஆமாம், அந்த சந்தில் அவங்ககிட்ட. இது இந்த மோட்ரு சோனாலிக்காவது கிரேடிங் மட்டும் முன்னாடி இருக்குதுல்ல. ஆமாம், அது செட்டிங் மட்டும் தான். அது மீதெல்லாம் சோனாலிக்காவது. அப்புறமேட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு மறுபடியும் அவர் தான் வேலை செய்கிறாரு. யாரு? சொன்னபாடு தான் வேலை செய்கிறாரு. இப்பயா? அவர் விட்டா நம்மளுக்கு வேற ஆள் நம்மளுக்குலாம் கரெக்டாக ஆக மாட்டேங்குது. செட் ஆகாது. அவர் தான் கரெக்டு. என்ன அர்ஜென்ட்டுக்கு ஆகாது. வச்சுட்டு போங்க, பார்த்து வைக்கிறேன். ஆனால் எனக்குலாம் ஸ்பேர் கொடுத்துட்றாங்கண்ணா. அது வரைக்கும் நல்லது, சந்தோஷம்.
ஸ்பேர் கொடுத்து விட்டுறாரு. ஸ்பேர் கொடுத்துறாரு, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி விட்டுறாரு. அங்கே தானே இருக்கிறாரு சரவணன் பட்டறைக்கு பக்கத்துலேயே தான். நீ போகிறதே இல்லையா? இங்கெல்லாம் இருக்குது. டைட் ஆகிச்சா ஓட அது எப்படின்னு எல்லாமே ஒரே நேரம் வைக்கணுமா? அந்த லெவல் அட்ஜஸ்ட். நான் லூஸ் வச்சா கடகடன்னு ஓடுமா? டைட் இல்லாமல் லூஸ் இல்லாமல் வைக்கணும். ஓ அந்த சைஸில் வச்சு விட்டுருந்தோம். இது எப்படிங்க? என்ன ஸ்பேனர் வேணுமா? என்ன வேணுமா? நீங்க நட்டு வேணுமா? அந்த எம்எஃப்க்கு இருந்தா போச்சு. நம்மளுக்குன்னு வந்துட்டா நல்ல ஒரு 3 வண்டினா ஒட்டுக்கா பண்ணுறது. அன்றைக்கி பண்ணலான்னு தான் பிளானே போட்டோம். இந்த இவத்தெல்லாம் இந்த கடை இருந்துச்சு. இப்போ 3 வண்டி லைனாக நிறுத்தி வண்டி வீடியோ எடுத்து போகலான்னு தான் பார்த்தோம். அதுங்காட்டி எங்களுக்கு ஒரு சின்ன வேலை வந்துச்சு அந்த டைமில். கொஞ்சம் காடு பிரிச்சு எல்லாம் கரையும் போயிட்டுக்குதா, அதனால. இப்போ விக்கி வரணும்பா. இப்போ வரணும் சாயந்தரம் மத்தியானத்துக்கு வரணும். என்னது வெயில்? ஆமாம், அதுங்காட்டி தான் ஆயில் ஊற்றி அந்தாலும் எடுத்துகிட்டு போயிடலாமா? கடைக்கு வச்சுருக்கிறாரா இல்லையா? கில்லாடி இப்படி போகும். இந்த மாதிரி சும்மா விட்டு ரேஸ் எடுத்தினா அப்படின்ட்டு போடும். கை ரேஸ் எடுத்தினா அதெல்லாம் நின்று போடும் அந்த வண்டி. அப்படியே நின்றுக்கும். ஆமாம், மதம் தான் அதெல்லாம். ஆள் தான் பெரிய ஆள். சும்மா டப்பிங். அதெல்லாம் 5 கிலோ பேர் ஒட்டாட்டெல்லாம் நல்லா நீட்டாக வேலை செஞ்சு போட்டு பாரு. அப்படியே ராக்கெட் மாதிரி போவோம். வருது கத்திக்கிட்டு. ஒரு வண்டி வித்துட்டு அப்புறம் வேறு வண்டி எடுக்கிறீங்களா? வண்டியில் ஒன்று நிற்கிது இல்லையா பழைய வண்டி. பழசு வித்துட்டு வச்சுக்கலாம்ல? அது வேண்டாம். இதை கொடுத்தா பணம் போகும். எனக்கு வேணும். அது இருந்தால் பணம் கம்மி. அது 1.25 ரூபா 1 ரூபாய்க்கு போகும். அது கம்மியாக கேட்பாங்க. கலப்பு கொழுவெலாம் தேய்ச்சிவிட்டா நாட்டுக்கு சாயந்தரம் நான் கூப்பிட்டோம். ஏன்னா ஓட்டினா தேயாகமா என்னடா பேசுறீங்க? கஞ்சாமி ஒரு 8 லட்ச ரூபா கையிலுக்குமான்னு கேட்குறான். 8 லட்ச ரூபாய்க்குமா இப்போ ஓட்டுக்கு அப்படிங்கிறான். கணக்கு போட்டு எந்த 8 லட்சம் வச்சுக்கிறான்? 8லாம் பள்ளிக்கூடத்து பீச்சு கட்டிக்கிறேன் அந்த வருஷம். ஆனால் 1 வருஷம் தானே கட்டிக்கிறான் சொல்லி. அவ்வளோ 3 வருஷமாக நான் தானே கட்டினேன். அத்தானா இப்போ அதான் வண்டி இருக்கிறான். அதான் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தான் சாமி. ஆமாம் அப்படி செஞ்சு அவ்வளோ தான். இந்த வண்டியாக தான் அறிவு வந்துச்சுன்னு நான் வந்துச்சு. 2 பேர் கம்ப்ளைண்ட்டு விற்றுப்பிட்டா அப்படியே அறிவு கிளீன் பண்ணுவோன்னு தெரியல. அதுதான் பார்க்குறேன். அரியெல்லாம் கிளீன் பண்ணலாம், உட்காந்து படிக்கணும். இப்போ வண்டி தான் இப்போ ஓட்டுவான்ல. இது கொடுத்துட்டு அப்புறம் கம்பெனி படிப்பான்ல. நான் காசு கட்டுறேன். நாங்கள் பணம் தரேன். வேணும் வாங்கிக்க. 2 லட்சம் வாங்கிக்க. படி கிளீன் பண்ணு. வண்டி ஓட்டுறதால எங்கே ஓட்டி நோட்டில் இருந்து லோக்கல் பூரா ரோட்டில் இருக்குது. மண் ஓட்ட ஒன்று தான் காசு வந்துருக்குது. அதுன்னா 20,000 அது ஒரு இடத்துல உடனே வரல. மணிக்கு ஏதோ ஒரு 50 ரூபா இருக்குது. கிடைச்சான்னு என்ன பண்ணுவோன்னு தெரியல. அது வராதாட்டு. யாரு அதை அடி விட்டுருக்குறாங்க. யார் வேட்டை? அதான் அந்த 20,000 அது வரும் முள்ள தான். அது வந்தப்போ தான் கைக்கு. இது வேணா மணிக்கு ஒரு 50 ரூபாய்க்கு தான். மணி அதெல்லாம் எப்போ காட்சி மணி அதுக்கு உடம்பு காய்ச்சலாம் வந்து உடம்பு தேவை போனேன். ஆனால் என் அக்கௌண்ட்ல 50 ரூபா வாங்கிக்க மாட்டேங்கிறான்னா அவன் அப்படி பண்ணுறான். இவங்க சும்முனுக்கிறான் எங்கே போகுதுன்ட்டு. எப்படி? ஆமாம். ஆனால் அங்கே கனிமத்தில் போட்டவன் அப்படி சொன்னே வெளியூருக்காரில் ஓட்டாரா கம்மிறானா. என் ஃப்ரெண்டு 15,000 பையன் நல்லா வாங்கி கொடுத்துருவான். அவனுக்காட்ட இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிறானா. இவன் ஏதோ வாங்கி தரணும்டானா நம்ம இல்லை ஒன்றும் வரலங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பையன் அந்த மாதிரி இல்லை. நான் நம்பி தானே நீ நான் ஒன்றை கூட போனால் வாங்காச்சும் வாங்கி தரேன். எப்பட்றா ஏ தம்பி நீ அங்கேருந்து வரேன் நான் அண்ணன் கூப்பிட்றான்னு உனக்கு முன்னாடி கூப்பிட்டு வரியா? என்ன தெரியும் பண்ணிருக்கிறான். இவன் வண்டியோட கூட்டில் பழகிட்டான். காய்ச்சி 2,000 வாங்கி கொடுத்துக்கிறான்.
இவன் ஆச்சு வந்து தம்பி பஞ்சு டாப் கூட ஆற்றுட்டா போடலாம் எங்கேயாவது சேனல் பிடிச்சி எதுவுமே போடுறதால விற்கிற வண்டிக்கு அது போகிறேன் இத்தனை அதுல்ரா பழைய வண்டி சொல்கிறோம். பழைய வண்டி மாடி பழைய வண்டி சின்ன டாப்புக்கு பழைய வண்டியில் ரீஸ்டோரே பண்ணிக்கலாம். இல்லை அது பழைய டாப்பே இருக்குது. அண்ணா அது என்ன 50 HP அண்ணா அந்த வண்டி? ஆமாம் அது 42 50 HP ஈக்குவல் அப்போ. இது 50 HP. ஒன்று பண்ணுங்க, இதை விட்டு அது 1 லட்சம் ரூபா செலவு பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணால் அப்படியே தங்கமாக. டே 5 ரூபாய்க்கு போனால் இந்த வண்டி 4 ரூபாய் 4.5 போனால் கூட சரின்ட்டு அந்த கணக்கு விட்டு வண்டி விட்டுலாம். அதையும் விட்டு உடச்சி காட்டானுங்கன்னா அந்த வண்டி விற்கவே தேவையில்ல. அவன் உடச்சி காட்ட எது கொடுக்குற? 4 கஞ்சாமே 4 போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான் வந்து. அவன் சொல்லுவான் கேட்கறவனு வரும்போது நமக்கு தெரியாத நம்ம குடிச்சிருமா சொன்னால் கொடுத்துருமாடா பணம் கட்டல அன்னைக்கு. நீங்கள் எழுதுறப்ப எவ்வளோ வண்டி? நான் 5,70 கொடுத்தேன். எடுத்தீங்களா? நீ சும்மா வண்டி இப்போலாம் 10 லட்ச ரூபா. 9 லட்ச ரூபா போடாமல் வண்டி எடுக்க முடியாதுடா. நாளைக்கு அதில் வருவாங்க போய் கொட்டேஜ் வாங்கினேன். புதுசு 2000 கொட்டேஜ் வாங்கினேன். வாங்கிட்டு வந்துடுறேன். அதே கம்பெனி வாங்கிட்டு வரேன். அதே அதான் ரேட்டு 245 542 5245 அதான் 5245 அது கொட்டேஷன் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வரேன். இல்லை அது ஒரு பையன் டீலரே இங்கே வந்து முன்னாள் கொண்டு ஜாயின் பண்ணி கொடுத்தேன். அவங்ககிட்ட கொட்டேஷன் வாங்கினா தான் கேட்டாலும் கொட்டேஜ் கொடுத்தாங்க பையன். எக்ஸ்சேஞ்ச் கேட்டால் விட்டு பாருங்க யாருனாச்சும். எக்ஸ்சேஞ்ச் வண்டி எடுக்கிற மாதிரி தான் தானே எந்த வண்டி? அவனுக்கு ஓரளவுக்கு எடுப்பானுங்க எக்ஸ்சேஞ்ச் ஆனால் போட்டால். நான் வண்டி எடுக்க பார்ப்பாங்க. வேற ஆள் யாருன்னா அந்த வண்டி எடுப்பான். இல்லை பழைய வண்டி கொடுத்தாலும் அதுக்கு 2 3 லட்சம் வேணும் பணம். அதான் வண்டி கழுவி சொல்லுங்க, அவன் யூடியூப்ல போடுவான், 5 காலுக்கு போடுவான். டேய் நீ டியூட்டி முடிவு போடுறா, வந்தா வரைக்கும் பேசிக்கலாம். உன் நம்பர் கொடுத்துட்றேன். சரி ஏதோ நம்பர் கூட வந்தா பேசிக்கலாம். ம் என்ன வந்து பூ கொடுத்து ஒரு கையை வச்சுட்டு ம் கொஞ்சம் பேசிக்கலாம். ம் அதுக்கு ஆயில் மாற்றா கடனா நல்லா மாற்றுது, அதுக்கு மாற்றியா மாற்றணும். தாங்க எம்எஃப் விற்கிறாங்களாமா 5245. யாருனாச்சும் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னு பேசி விட்றேன். 2021 போமாண்ணா, 21 எம்எஃப் போமா 5 அப்படி இருக்குது. டிசைன் இன்ஜின் அதில் ஊற்றுற மேலே நம்ம அழகா அதில் அந்த வாசனை எதெல்லாம் இருக்குது பைலியா? இருக்குது இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஊற்று லைட்டாக. போதுமா? நேரம் ஆகும். போதும். வந்துருச்சா? வந்துச்சு. இன்னும் நானும் க்ளீனாக வருதா? நான் கழுவி விட்டலாமா? ஒரு லிட்டர் டீசல் தானே போவோம். ஆயில் கீழே ஊற்றி விடாதா? அது ஆனால் 524 50-40 எல்லாத்தையும் அது 250 ரூபா. அந்த வண்டி கொஞ்சம் பெரிய வண்டி இல்லை. பழைய வண்டியில் ஒரு ஆயில். பழைய வண்டிக்கு இந்த ஆயில் தான்ப்பா, புது வண்டிக்கும் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றலாம்பா. அதுக்கு என்ன? அதுக்கு அது 11 லிட்டர் அது. அண்ணா அது 11 லிட்டர் தானே? தெரியாது. இன்ஜின் ஆயில் கிரவெல்லாம் தடுத்துனே தானேவா? அதுக்கு ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை தனித்தனி தானே. அதுக்கும் தனியாக நீர் பாய்ச்சி கிரவெல்லாம் வரலாம். கீழே ஊற்றாம ஊற்றுறாச்சுண்ணே. கடைசியாக ஒரு 6 லிட்டர் நிறுத்துனா 10 லிட்டர் பொருளா பார்த்துட்டு. இந்த பம்புக்கெல்லாம் ஆயில் ஊற்றா இல்லையா? ஊற்றியாச்சு. அது ஊற்றணும் 6 லிட்டர். அது அண்ணா நம்ம வண்டிக்கு ஸ்டேரிங் ஆயிலுக்கு தானா? ஏன்னா அதை மாற்றலை?
ஸ்டேரிங் அதில் ஃபுல்லாக கழட்டி தான் ஸ்டேரிங் பிரித்து தான் மாற்றணும். க்ரௌன் ஆயில் எத்தனை லிட்டர் வருது? ஆயில் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு மாற்றி வச்சுங்க. ஏன்னா இங்கே ஊற்றிங்களா என்ன ஆயில்? பம்பாய் டீசல் பம்பு. தூக்கி ஊற்றுற அளவுக்குண்ணே. அது முள்ள தான் போகுது. நான் வால்வெலாம் கரெக்டாக இருக்குதுல்ல? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் சவுண்டு வருதுன்னு சொன்னேன்ல, குறைஞ்சிருக்கும்ல. ஆயில் ஊற்றினாவே குறைஞ்சிடேன். கிளச்சி பார்க்குறியா ப்ளே? செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ளே வருது. அது மாற்றினா எவ்வளோ வரும்? இது கிளச் செட்டு கிளச்சிலாம் இப்போ எல்லாம் ரேட் ஏறி போச்சு. ஜாமானம் கிளச் பிளேட்டு 6 ரூபா 7 ரூபா வரும். 6-7,000 ஆயிருமா? அடுத்த டைம் மாற்றி விட்டுலாம். இந்த ஒரு டைம் ஓட்டோம், ப்ளே வச்சு விடு. எனக்கு இத்தனை வருஷம் ஓடி போச்சுல. அடுத்த டைம் சர்வீஸ் பண்ணக்குள்ள ஒரு 10 ரூபா வந்தால் வருதுன்னு. இது பீடிங் வேண்டாம் சொன்னீங்க, அடி பீடிங்க இல்லை தண்ணியில் போதும். அப்புறம் பார்த்துக்கலாம். வண்டி கார்பரேட் நல்லா இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன வண்டி கார்பரேட் என்னண்ணா இதுக்குள்ளார ஊற்றணும். போதும் 750 தானே இது. 6 லிட்ரு போதும்ண்ணா. எல்லாமே ஊற்றிட்டா? ஏதோ அண்ணா லீக்கேஜ் வருதுண்ணா. அண்ணா கட்டு பழசு வருது. இன்னும் பழசு வருதா? புதுசு வந்துருச்சுண்ணா. வேஸ்ட்டாக போகுதுண்ணா. அண்ணா புதுசாக போகுதுண்ணா. ஏய் போயிட்டு போகிற அமைதாரா? சூருக்கு டென்ஷன் ஏற்றிட்டானா? இதில் எங்கே அவ்வளோ தானே போதுமா ஆயிடு? ஏன்னா கம்மியாக இருக்குதுண்ணா. போதும் அந்த லெவலு. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னொன்று பார்த்தோம்னா கூட இன்ஜின் ஆயில் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்து கூட ஊற்றிக்கிறேன். அது 1 லிட்டர்ண்ணா. 600 மில்லி. வலி இருக்குதுண்ணா இது. அவ்வளோலாம் இல்லை, பாதி. ஹோல்டிங் நீ எவ்வளோ ஊற்றுவ இதில் எல்லா வண்டிக்கும்? இன்ஜின் ஆயில் ஊற்றிடலாமா?
ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு அதை மட்டும் மாற்றி விட்டுருங்க. அது நிலவில் தானே இது உள்ளார கண்ணாடி எடுத்து சீட்டுக்கு ஒரு பண்ண நாங்களே தைச்சிக்கிட்டோம். இது 2 மடிச்சு போட்டுட்டியா? ஆமாம். இன்னொரு சீட்டு அதேமாரி கவர் வச்சுக்க ரெடியா. இது டாப்பு இது நீ தைச்சா? இது நான் தைக்கல, அவர் இருக்கிறாருல வல்லூர்ல, அவர்கிட்ட விட்டு தைச்சி கொடுத்துட்டாரு. அளவு எப்படி எடுத்துட்டு போன? அவரு சொன்னார். அவரே சொன்னார். ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டேன். எத்தனை மீட்ரு? 2 மீட்டரா? ஏய் அப்போ நீங்கள் சொல்கிற சொல்லாங்க. 2 மீட்டர் தானே, 2.5 வரும்னு நினைக்கிறேன். ஆத்தூர் டாப்பு வாங்கினதே நான் தான். டேய்ங்கிற என்ன 3 மீட்டர் வருதுண்ணா. நம்மளோட சொக்காவே 2 கிலோமீட்டர். ஏன்னா அது வேற இது வேற. வீடியோவில் போய் ஹூன்னுட்டு சளி பிடிச்சிக்கிறா. அந்த வண்டி நீ வந்து பண்ணிவிட்டு வேணா சர்வீஸு? அங்கே ஒரு வண்டி கிடக்குமே, பண்ணி இல்லையா? சின்ன வண்டியில் யார் சர்வீஸ் பண்ணுறாங்க? 275 வச்சுக்கிறேன் ஒன்று. தெரியும் அந்த வண்டி நான் இங்கே வேலை செய்ய தெரியுமா? இங்கே வந்து பண்ணி இல்லையா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பம்பு லோடு பண்ணணும். இந்த பம்பையா? டீசல் பம்பா? அது லிஃப்ட்டும் ஒன்று சொல்லியிருந்தோம், வாங்கிட்டு வந்துடலாம்ல. ஆனால் ஏன்னா நீ தானே அது ஒன்று எந்த காலத்துலேருந்து மாற்றினான்ட்டுக்கிறேன். கூட இவர்கிட்ட ஒன்று சொல்லிடுவாங்க, மாற்றி விட்டுருவோம். எவ்வளோ செலவு பண்ணுறேன்? இது 200 ரூபா வருமா? 150 ரூபா. இதில் பாரு, ஆயில் லீக்கேஜ் எதனாச்சும் வந்து அடிச்சிருக்கு தானே. இந்த அடியில் வச்சு அப்படி லோட் பண்ணு. இப்படி அப்படியே வச்சுருங்க. ஒன்றாவது இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து அந்தாண்ட வச்சுருங்க. அது இப்போ எடுத்து ஊற்றணும். டேய் டீசல் ட்ரை பண்ணிட்டா. என்ன டொரிக்கிங்க தெரில. எங்கண்ணா நல்லா முடிச்சிட்டேண்ணா. வேலை முடிஞ்சா இதில்? இது இந்த வண்டி வேலை முடிஞ்சா? இதா இது இன்னும் கோல்டு சென்ட்ரல் இருக்குது. போதும், அந்த வண்டி கல்லூரிக்கு வேணும்னா நாளைக்கு பிடிச்சது ஊற்றிக்கலாம். ஓடுறதுக்கு மட்டும். ஆனால் இந்த வண்டிலாம் டீசல் ட்ரை என்ன ஸ்டார்ட் பண்ணல, பம்பு என்ன அடிக்காம. இந்த வண்டி பம்பு அடிக்கடி போயிருந்தானே. லோட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுறதா? இரு ஒரு நிமிஷம் இரு.
ஏதோ ஒரு பட்டறையில் விட்டு ரேடியேட்டர் ஆயில் வச்சுருந்தோம், எவனோ தண்ணி ஊற்றி விட்டான், என்ன பண்ணுறது? இது ரேடியேட்டர் ஆயில் ஊற்றி வச்சுருந்தோம்ல, தண்ணி ஊற்றிட்டாங்க நிட்டிய. ஸ்டார்ட் பண்ணிட்டா. ரெடி ஆயிடுச்சு. சேலம் போயிட்டதா? இல்லை இங்கே காட்டூர் வரைக்கும் போகிறாங்க. அந்த காட்டுக்கா? காட்டூரா? இங்கதான். இந்த ஆயிலெலாம் போகிறதுக்கு என்னென்ன வழி? இது கழுவு நல்லா வாட்டர் வாஷ் இல்லை தம்பிங்க. என்ன ரெடி இப்படி வச்சுருக்குற? இங்கே இவ்வளோ அடைப்பு இங்கேவா? இப்படி இருந்தால் எப்படி வண்டி ஹீட் ஆகுங்க? ஹீட்லாம் ஆகுதுண்ணா. ஏய் ஓவராக ஹீட் ஆகும். யார் பிடிச்சிருந்தோம்? எவ்வளோ பிடிக்குது? இங்கே இது இல்லை கம்பர்சரு. கம்பர்சரில் யார் பிடிக்கும்? இங்கே யார்கிட்ட கம்ப்ரஸர் தண்ணி அடிக்கிற மாதிரி இது? என்ன பண்ணுறப்ப? ஏய் அந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணவங்கள்ரா, இதாகும். என்ன கேள்வி சொல்கிறேன். அது அவன் என்னோட இந்த சின்ன அந்த R15 சரி, இது ஃபில்டர் கூலண்ட் அந்தாண்ட எடுத்துவிட்டு மாற்றிக்கலாமா? இது கூட கடைசியாக மாற்றிக்கலாம். ஆ நிழலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த இடத்துல அக்கப்புறம் எடுக்க முடியாது. இன்னும் 1 மணி நேரம் ஆயிடுது பார்த்தோம்னாவே. ஆமாம். என்ன பின்னாடி இது மாற்றணும், ஓரிங்க. அதான் அங்கே போய் பார்த்துக்கலாமா? அது வேட்டில் நிறுத்தி பார்த்துக்கலாம். சரி, எல்லாம் மூட்டு டம்மி போடு. ஆனால் தண்ணி மாத்திரத்துல இங்கே தான் வந்தாகணும், எங்கே தொட்டிக்கு. ஏன் அங்கே பிடிச்சி கொண்டு வந்துடு. எல்லாம் அதை முடிச்சு விட்டு கூட அப்புறம் 2 ஒட்டுக்க கூட மாற்றிக்கணும். கூலண்டை ஒட்டுக்க மாற்றிக்கலாம். ஆ எங்கள் கூலண்டெல்லாம் இப்போ நட்டு இல்லாமல் இருக்குது. எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்துட்டு அந்த நட்டு என்னால் வாங்க முடியல. இன்னும் வாங்கலையா? அங்கே இப்போ ரேடியேட்டர் காலங்கடைக்கு போனாங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கோம். கடை ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல, எல்லா கடைக்கும் போய் பொறிக்கி பார்த்துட்டு வந்து 10 போட்டு பார்த்துட்டா எது போட்டாலும் செட் ஆக மாட்டேங்குது. என்னென்ன பண்ணுறது? அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா பண்ணலாம். ஏதாச்சும் இருந்தால் கூட பிடிச்சிட்டு வந்துட்டோம். அப்படி தான் சொல்லுவோம். போனால் அவள் தான் அந்த மட்டும் வரமாட்டேன். 10 வருஷம் கழிச்சு தான் வருவேன். இல்லை சரி, அந்த இது ஆமாம் இங்கே இல்லை. இந்த ரெடி எப்பா சாமி சரியான வெயில்ரா சாமி. ஆஃப் பண்ணுற வேணாம். அந்த வண்டிக்கு ஆம் போடு ஓடுந்தோ. இந்தோ ஆம் போட்டு இருடி அடியில் கொடுத்தா எடுக்கணும். இந்த வண்டி ஆயில் இருக்குது. இந்த வண்டி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. டீ கம்மனர் அடியாப்பா. புது நட்டு எடுத்துடும் இல்லையா? இங்கே அந்த கையிலே இருக்கு. அந்த பையிலே தானே இருந்துச்சு.
தண்ணி கொண்டாந்து வெயில் குறைஞ்சி போயிடும். இது கட்டிங் மண்டி போட்டால் சரியாக போயிருமாண்ணா? ஆமாம், கட் பண்ணால் டைட் ஃபுல்லாக ஆகிக்கும். ம். ஏன்னா போகல வால்ட்டு டைட். ம், போதும் விடு. நாளிகள் போகணுங்களா? ஸ்ட்ரெயிட் ரோடு. ஆ, இப்படி போனீங்கன்னா ஒரு பாலத்துக்கிட்ட இப்படி ஒரு ரோடு போகும், இப்படி ஒரு ரோடு போகும். இந்த ரோட்டில் ஒன்றும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லட்டு நமக்கு அவங்க எப்படி வராங்க அனுபவம். அது அவர் பின்னாடியே போங்க. அவர் மேச்சேரி மலை வரைக்கும் போவார். அவர் கேட்டு அப்படியே போயிருங்க. அதுக்கு இதுக்கு என்னென்ன இருக்குது? ஆ, வயலா யாரு கொஞ்சம் நாய் போயிருக்கா காலை பிடிச்சிருக்கேன். கடிக்காதுண்ணா. அப்படி இல்லைண்ணா இங்கெல்லாம் அட்டக்காச்சும் தாங்க முடியலண்ணா. நிறையா பசங்க வரானுங்க, ராவடியாக இருக்குது, சாராயம் குடிக்க வரானுங்க. இது என்னண்ணா லீக்கேஜ் ஆகுது? அதுக்கு வாங்கி வந்து வச்சிடும். இந்த மாதிரி வண்டி ஆடாது தானே? நான் இந்த வண்டி 2012 மாடலு. இது எவ்வளோ எடுத்திருப்பாங்க? உன்னோட கணிப்பு? ஆயில் பிரேக்கு. ஆயில் பிரேக்கு 2012. ம், ஒரே ஓனரா? ஒரே ஓனர். என்ன ஒரு ஸ்டேஷன்? சேலமா? என்னடா சேலம் வண்டி தான் நட்டுது. அந்த பக்கம் தான் இங்கே எடுத்தாங்க. ஓம்பலூர் சைடு அந்த பக்கம். பின்னாடி பாரு. என்ன ஒரு நம்பர் என்ன ஒரு ஓடி இருக்குது இப்போ அவங்க எடுக்கும்போது? வண்டிலாம் ஏகப்பட்ட பொட்டியாக போட்டு ஓட்டுறாங்க. வண்டி பார்க்க வண்டி 37,000 3,765 கிலோமீட்டர்ண்ணா. கிலோமீட்டரில் ஹவர்ஸ். ஹவர்ஸ். ஆ, 3000 மணி நேரம் 4000 ஓடிச்சுண்ணா. ஏன் 4050 போட்டிருக்குது இங்கே? ம், இங்கே எவ்வளோ ஓடிக்குது? இங்கே 3 தானே போட்டுருக்குது. 3 7 இதெல்லாம் மீட்ரு ஓடாதரா. 9 அங்கே போட்டிருக்குமா? அதில் இதெல்லாம் ஃபில்டரில் எழுதியிருக்காங்க. கம்பெனி சர்வீஸோட இருக்குதா? ஆ, அப்போ சரியா நாட்டா இருந்துச்சு. விட்டுச்சா? ரெண்டு டாப் அமுச்சு விடு. நம்ம வண்டிக்கு வேணா டர்போ வச்சுக்கலாம் தானே? அதெல்லாம் யார்கிட்ட சொல்லுங்க. எங்கே தூக்குங்க பார்க்குறேன். அங்கே போய் தூக்கணும்ல.
டர்போ வச்சு என்ன ஆகும் வண்டி மைலேஜ் வருமா? டர்போ நான் கோயிலுக்கிட்ட போயிடலாம். பிக்கப் நல்லா கிடைக்கும். கோயிலுக்கிட்ட ஆ போயிடலாம். அந்த கோயிலுக்கிட்ட வெயில் அடிக்குங்க. அங்கே போகிறோம், நல்லா போகிறோம் 2 வண்டி. இப்படி போய் அந்தாண்ட போய் கோயில்கிட்ட கொஞ்சம் நிழல் வந்துருக்குங்க. இதெல்லாம் வெயில், மொட்டை வெயில் பாறையில். இப்படி நிறுத்திடுதா? பக்கமாக இருக்குண்டா. அங்கேயும் வெயில் போய் பாரு. அங்கே இறஞ்சலாம் இருக்கும். மானா புரியுதா நான் சொல்றது? இப்போ தொடவேன். இந்த வண்டி வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பிரேக்கிங்கு, கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்ப்ரிங் கொடுத்துனுங்கடா. அதை போட்டேன், நானே போட்டேன். கிளச்சு பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணு தானே, ப்ளே வருது தானே? கரெக்டாக தானே என்ன பண்ணுது? ப்ளே வரல கொஞ்சோண்டு? ப்ளே அந்த ப்ளே வரும், அது நார்மல் தான். நார்மல் தானா? கரெக்டாக தான் இருக்கும். சரி ஓகே. பிரேக் மட்டும் கொஞ்சம் பார்த்து விடுங்க. டக்குன்னு பிரேக் பிடிக்குது. அப்படியே மைனூட்டாக அழுத்துனா டர்ன்னு இழுத்துட்டே போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே மாதிரி பிடிக்கிற மாதிரி பண்ணி விடுங்க. அப்புறம் நான் வாயில் சீல் ஓரிங்க தான் இங்கே விட்டாங்க. அந்த இடத்துல எவ்வளோ கணக்கு இப்படி விட்டுக்கா. அதான் அதான் இனிமேட்டு கோயில் நெல் தான். அங்கே கூட விட்டுறதான் விட்டுக்க. ஏன்னா இந்த அங்கே மாட்ட வராதுங்க. சரி நான் போய் அதை எடுத்து வந்துட்டா. ஆயில் ஊற்றி வச்சுட்டு சாமான உடஞ்சி போச்சோல்ல. இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி போடு. கழட்டமுல்ல. வண்டி ஓடி ஓடி இழுத்து பிடிச்சிச்சு தானே. ஹீட்டில் அப்படியே பிடிச்சிச்சு. அப்படி இல்லை. ஆமாடா. அப்பயும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. வண்டி ஓடும் போது தூக்கல இல்லை, அப்போ டைட் ஆகிடுச்சு. ஏன்னா கேரளாக்கி சொன்ன மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா ஹீட்டில் அப்படியே பிடிச்சிக்கும் ரப்பர். நிறைய வண்டி இப்படி பிடிச்சிக்குதா?
நான் சோறு உனக்கு சோறுலாம் வேணாமா? நீ போய் சாப்பிட்றோம். நானும் சாப்பிடுவேன். ஏன் நான் வண்டி பார்த்துக்கிட்டு நீ சாப்பிட வேலை. இதுக்கு போகிறேன்னா இங்கே விசேஷம். அவன் தின்ட்டு வந்திருப்பான், நீ வேற ஒன்று. அதான் ஞாபகம் இருந்துச்சு. சோறு தின்னது கூட ஞாபகம் இல்லைண்ணா. என்னடா நம்ம வீட்டில் இருந்தமே சோறு சாப்பிடலேன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் விசேஷம் ஞாபகம் வந்துச்சு. கொஞ்சோண்டு சாப்பிட்டு தான் வந்தேன். கொஞ்சமாக லைட்டாக அன்றைக்கி வாங்கிட்டேன், அதிகம் சாப்பிடல. நான் என்ன சொல்லுது அண்ணா? அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் இருக்குமாண்ணா? எங்கே இங்கே ஆயில் வருண்ணா? கொஞ்சம் வரும். இப்போ வந்ததில்லை. இதுக்கு சட்டி வச்ச இங்கே அதை கொண்டாங்க வெயிட் எப்படி பாங்க. துணி கொடுக்குறான். துணி இருக்குதா? இது லூஸ் ஆகுது, ஏன்னா வெயிட் ஆகுது. எது ஆயிலு மஸ்டெல்லாம் இருக்குது. நான் நீட்டாக ஒரு வாட்டர் சர்வீஸ் ஒன்றும்ண்ணா. இல்லைன்னா ஒரு கம்பர்சரை பிடிச்சி தண்ணி அடிச்சுக்கிட்டே கழுவிட்டே போகணும். இதெல்லாம் ஆகாதா? ஆயில் வருதுன்னு பரவாயில்ல. இந்த வருது. ஹைட்ராலிக்கில் ஊற்றிருங்க. கொண்டாடி ஒன்றுங்க. ஹைட்ராலிக் 1 லிட்டர் ஆயில் வாங்கி வந்துடலாம்டா. 10 இல்லையாண்ணா? ஆயில் கரெக்டாக இருக்குமே. இது கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். டைலருக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். டைலருக்கு 10 10 தான். அது இதால தான் பிரச்சனை. நான் இன்னும் களியாட்ட வருதுண்ணா. இங்கே இது ஊற்ற வேணாம், விட்டுட்டா ஊற்றி பார்த்தேண்ணா. நல்லா தான் இருக்குது. ஆயில் கலர் கூட மாறல தானே. இது போயிடுச்சு. அது ஆகாதாப்பா? இப்போ இது ஆகாதாடா? புது ஆயில்ரா. இல்லை இந்த டப்பா ஆகாதா? தூக்கிஞ்சு நான் லூஸாக வேணாண்ணா, கையிலே பண்ணா. ஏன் அப்புறம் அட் டைம் கழட்ட முடியாது. அதெல்லாம் வாண்டாம் கையில் தான் நான் வச்சுருப்பேன். எவ்வளோ டப்பா ஹைட்ராலிக் பம்பு ஃபில்ட்ரு? ஓகே, சாயங்காலம் நாளைக்கு லைட் போட்டலாம். விடு, லைட்லாம் சுவிட்செல்லாம் இருக்குதா? அதான் வாங்கி காய்ச்சி வேணுமாப்பா? இதுக்கே இந்த அண்ணனுக்கு இன்னும் கொடுக்குறது காய்ச்சி இல்லைன்னு. இது எங்கண்ணா ஆகுதுண்ணா? அந்த இந்த இந்த பிரே இந்த இது இருக்குல்லண்ணா, இந்த பிரேக்கு கொஞ்சம் மேலே வச்சுக்கணுண்ணா. அது கையில் போட்டு இழுத்து மேலே வைக்கணும் மட்டும் இல்லை. எது? ஹேண்ட் பிரேக்கு சூப்பராக இருக்குமே. சூப்பராக இருக்குது. அதில் வந்து இடிச்சுக்கும் நிறைய டைம். அது எல்லாம் அப்படி தான்டா எல்லாம் வந்துருமே. கட் பண்ணணும். ஹேண்ட் பிரேக் வேலை செய்யுதுண்ணா. பிடிச்சி போயிருக்குன்னு நினச்சேன். ஆயில் விட்டுருந்தேன் 2-3 நாள் தொடர்ந்து. அப்போ இப்போ ஒர்க்காக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ லோடோடு நிறுத்தணும்னு வச்சுக்க, பள்ளத்தில் ஹேண்ட் பிரேக் தான் நிறுத்தணும். ஆமாம், கீர் போட்டால் வச்சுக்க, எல்லாம் கீர்லேயும் போய் வெயிட் உட்காந்துங்க தானே. பிரேக்கில் போட்டால் பிரேக்கில் உட்காந்துமா? பிரேக்லேயே இருக்கும். டயரோட அழுத்தத்தில் இருக்கும். இப்போ கீர் போட்டு நிறுத்திட்டு வந்துடும். நீ பள்ளத்தில் பார்த்து எல்லாமே கிளச்சோட கீர் லோடெல்லாம் நிறுத்தக்கூடாது. அப்படி கீர் ஒவ்வொன்று தள்ளிக்கிட்டே போவோம். தள்ளிட்டு போயிடும். ஆமாம், ஹை கீர்லாம் தள்ளிட்டு போயிடலாம். பைசன் ஏதோ கிளச் வண்டி மேலே ஏறி நின்றுது. லாக் ஆகிடுச்சா? கிளச்சு பிடிச்சி போச்சு. ஸ்டார்ட் பண்ணால் வண்டி போயிட்டே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணீங்க? உள்ள இது பண்ணிவிட்டு தட்டி விட்டு அப்புறம் இது பண்ணிவிட்டு அடியில் அடி அந்த தகரத்தை கழட்டி விட்டு தட்டி விட்டுருப்பாங்க. அப்படி தானே?
அது நானே அந்த வேலை செய்யலாம் தானே. அப்போ அப்போ அந்த வண்டி வச்சுருந்தது நானே இப்போ அந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். அதுவும் புதுசாக எடுத்தது அப்போ இல்லை சார். அது செகண்ட்ஸ் தானே ஃபஸ்ட் வண்டி. நான் எங்களுக்கு வாட்சிட்டு இந்த வண்டி ஒரு வண்டி தானே. தங்கமான வண்டி கொடுக்கவும் மாட்டேன். செத்து போனால் கூட கடுத்த வரையிலே சாப்பிட்டோம். வண்டி கூட வாங்கிக்கலாம், ஆனால் இது கொடுக்கக்கூடாது. ஆமாம் தானே. நல்லா அதை எடுத்து கொடுறாடி. எங்களுக்கு டயர்காரன் தான் ஒரு டைம் ஏமாந்திட்டா சின்ன பசங்களாம் இருக்குள்ள. இப்போயே இருந்தால் பிச்சு பெடலை எடுத்துகிட்டு போவேண்டா. எதுக்கு ஜேகே டயர் எடுத்து போய் எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருவானா? அவன் எடுத்து போய் ரீடயர் மாத்திரண்ணே. அப்புறம் காஞ்சி போன டயர் கொடுத்துட்டான் வச்சுக்கிட்டு. நல்ல டயர் வச்சுக்கிட்டேன். என்ன பண்ணுறது, நம்பர் நோட் பண்ணாத விட்டோம். நாங்கள் என்னென்ன பேசி பார்க்குற எவிடன்ஸ்லாம் காட்டுறோம். எவிடன்ஸ்லாம் காட்டிக்கிட்டோம். அப்படியே பாடுறா வீடியோவில் இருக்குது எடுத்துக்கோ பாடுறா வண்டி ஓட்டணும் அப்படின்னு. அப்போ சின்ன பசங்களில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4-5 வருஷத்துக்கு ஒரு 6-7 வருஷம் ஏண்டா. ஜேகே டயர் நல்ல டயரு. அப்படியே முழுன்னு இருக்கும் டயர். அப்படியே ஒரு சின்ன கோடு கூட கிடையாது டயர், தெரியுமா? ஆயில் சீல் மாற்றணும்ல நம்ம. ரெண்டுமே மாற்றணும், பேரிங் எல்லாமே. நான் ஆயிலுக்கு நான் தவிர என்ன மேலே வருதா போதுமா? ஒரு தோட என்ன பிடிச்சிக்கலாம். பழைய புட்றா அதான் உன் கையில் கட்டும் பழைய துணி இதா. அந்தாண்டு ஒன்று எடுத்து கூட போட. இது எல்லாம் ஒரே ஆயில் தான். இது வேறு தொடரான்ட்டேன். இது வேற ஆயில் அது வேற. எப்படி இதுன்னு இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம்ல. ஆயில் நல்லா இருக்குங்களே. நம்ம இப்போ தானே மாற்றினது. ஆமாம், இதுக்கு பேஸ்ட் பண்ணு தானே. நான் கொப்புக்குன்னு ஊற்றிருக்கோம். கீரில் போட கீர் தாங்க வண்டி இல்லை, ரொட்டேட்டர் கீர் போகிறோம். முன்னாடி போயிரும்ண்ணா போட போட முடியலையே. போட்டேன். போல்ட் எடுத்து போனால் ஆளை காணோம். யாரு? எம்எஃப் வண்டி. எம்எஃப் வண்டியெல்லாம் போயிருப்பான் ஓட்டுறதுக்கு. அந்த ஓரிங்க போகிறான் அந்த பயலுக்கு தர்றோம். எடுத்துக்கலாம். அவள் தான் மாத்திரம் தான். போய் துணி ஒன்று எடுத்துடா, தொடச்சி கொடுறா. போடா, நல்லா நீட்டாக தொடச்சி கொடுறா. அந்த இடத்த தொடரா. நான் சாப்பிட்டு கழிவுமா ரொட்டேட்ரு இப்போ தானே போட்டோம். இதுக்கு முன்னாடி ரொட்டேட்டரே போட்டதில்லை. டீசல் எடுத்துப்போம். கணிக்கு வந்துட்டு போகணும். இது முடிஞ்ச அந்த வண்டி வேலை முடிஞ்சானா? ரேடியேட்டர் வேலை அப்படின்னு பிரேக்கிங் பார்க்கணும். அதை மட்டும் பார்த்தோம். ரேடியேட்ரு கிரவுண்ட் ஆயில்லாம் மாற்றினா 7000 வந்துருந்தானே. கிரவுண்ட் ஆயில் மாற்றினா 10 ரூபா. போன டைம் 7500 8000 ஆச்சு. விலை ஏறிச்சா? துணி எடுத்து கொடுறா, தொடக்கிட்டு. துணி வேணுமாண்ணா?
மானம் விட்டுங்கண்ணா. அதில் பாரு பேக்கிங் இன்னொரு பேக்கிங் பேஸ்ட் வேணாமா? இந்த இங்கே இருக்கு பார்த்து. இங்கே வந்து எறும்பு கடிக்கணும். நம்ம தானே. ஏர் ஓடுறதுன்னா ஆள் விட்டுருக்கீங்களா கேட்டு வைக்கிறீங்களா? ஏர் ஓடுறதுக்கும் இங்கே வாடகை இல்லை. எவ்வளோ அவங்க ஓட்டுறாங்க? எவ்வளோ ஓட்டுறாங்க அந்த சைட்லாம்? எல்லாம் இங்கே மாதிரியே தான். இங்கே 1100 வாங்குறாங்க. 1000 வண்டி பொறுத்து உனக்குலாம் தெரிஞ்சுங்க வண்டி எத்தனை வண்டிக்கு எடுத்துகிட்டு போய் ஓட்ட மாட்டேன். தடம் பிரச்சனை. இந்த அண்ணன் காடு எங்குது? சந்தியூர்லேருந்து உள்ளார். ஏன்னா அந்த சைடு ஈஸ்வரன் கோயில் நத்தாக்காடு ஈஸ்வரன் கோயில் போகல. இது அந்தாண்ட சைடு தானே, ரோட்டுக்கு அந்தாண்ட. எங்கன்னா உங்கள் சைடில் நான் வருவேண்ணா. ஏதோ ஒரு டைம் வருவேன். மத்தியானம் சாப்பாடியா சாப்பிட மாட்டியா? மத்தியானம் சாப்பாடு நீ லேட்டாக சாப்பிட்டேன்னு சொல்லுறதுனால எப்படி 6 மணி ஆயிரும் தானே? சாப்பிட்றியா? தோசை சுட்டு தோசை சொல்லிட்டா? இல்லைன்னா கிட்ட பார்க்கலாம். இல்லை இப்படியே சாப்பிட்டு வந்துருக்கோம். ஆனால் ஒன்று விட்டுட்டு போய் நான் எங்கே சொல்கிறது? போயிட்டோம் போடாடே பால்லாம் வாங்கி கூட டீ வச்சுக்கிட்டோம். நான் இப்போ லேட்டாக தானே சாப்பிட்டோம். டீ வச்சு சார் சொல்லிட்டா? டீ வச்சுட்டு வரட்டா நம்ம இல்லைண்ணா சோத்துன்ட்டு? இன்னும் லீக்கேஜ் ஆகுதுண்ணா. இல்லை அது டீசல். நான் ஃபோன் சூடாகிடுச்சு அவ்வளோதாண்ணா. அம்மா பால் வச்சுக்கிறீங்களா? அம்மா கூட்டல் பண்ண போய் எடுத்துடுவோம். இந்த வண்டி வீடியோ இதோட முடிச்சிக்கலாங்க. 595 அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதே வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.